ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஸ் வில்லியம் பேக்கரி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோன்னா மீன் கறி சமைக்க போகிறோம். எப்பயும் போல் ஃப்ரெண்ட், இங்கே வந்து கடுகு தாளிப்பு வெந்தயம் எல்லாம் போட்டு உப்பையும் போட்டு நல்லா வேக வச்சுருக்கிறேன். இப்போது இங்கே வச்சுருக்கிற இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே இது எல்லாத்தையும் நான் உள்ளுக்கு போட போகிறேன். உள்ளுக்கு போட்டேன் ஃப்ரெண்ட், கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிக்குவோம். இது என்னோடய ஸ்டைல் மீன் கறி. இதை இந்த உள்ளுக்கு போட்டு கொஞ்ச நேரம் வதக்கிற டைமில் நான் என்ன செஞ்சிடுவேன், கொடுக்காப்புளி இருக்குல்ல, பழம்புளி, அந்த புளியையும் நான் போட்டுருவேன். நான் இதுக்கு தண்ணி புளி போட மாட்டேன் ஃப்ரெண்ட், இந்த புளி தான் போடுவேன். பாருங்கள் ஃப்ரெண்ட், இந்தமாரி கொஞ்சம் வதங்கினானே நான் என்ன செஞ்சிட்டேன், மிளகா கரைச்சி வச்சுருக்கிறேன்னா மிளகா சாந்து அதை நான் ஊற்றிடுவேன் ஃப்ரெண்ட். அதை ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் நல்லா கொதி வர வரைக்கும் கொதிக்கட்டும். அப்புறம் இது கூட நான் எடுத்து வச்சுருக்கிற மீனையும் போட்டுருவேன் ஃப்ரெண்ட். வெறா மீன் எடுத்து வச்சுருக்கிறேன் கொஞ்சமாக, அப்புறம் கொஞ்சம் அயில மீன் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட். இந்த ரெண்டு மீனையும் நான் இது கூட ஒன்றா சேர்த்துருவேன். இப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன்னா, கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட். கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு மிளகாத்தூள் இந்த மீன் எல்லாத்தையும் ஒன்றா போட்டேன் ஃப்ரெண்ட். இதோட அவங்க கொதித்து வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். நான் உப்பும் மொதையே போட்டுட்டேன் ஃப்ரெண்ட். உப்பு நான் எப்பயுமே எண்ணெய் கூட கரெக்டாக போட்டுருவேன், மறுபடியும் நான் உப்பு பாய்க்க மாட்டேன் ஃப்ரெண்ட். பாருங்க ஃப்ரெண்ட், எல்லாமே நல்லா கொதித்து சாந்து மீன் அப்புறம் போட்டிருக்கிற காய்கறி எல்லாமே நல்லா வெந்துடும் ஃப்ரெண்ட். நான் இதில் டொமேட்டோ மட்டும்தான் போடுவேன், வேறு எந்த காய்கறியும் போட மாட்டேன். இப்போ நான் இதில் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட். தேங்காய் பூ வந்து பாலை அரைச்சி வச்சுருக்கிறேன், இதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் பால் ஆட் பண்ணானே நான் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட். நான் எப்பயுமே மீன் கறி ஆக்கினா கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிடுவேன். நல்லெண்ணெய் ஆட் பண்ணோன்னே கொஞ்சம் கருப்பில் போட்டேன் ஃப்ரெண்ட். இந்த பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக என் மீன் கறியை முடிச்சிட்டேன் பாருங்கள். மீன் பாருங்கள் எதுவுமே உடையில. நான் எல்லாத்தையும் ஒன்றா தான் போட்டேன், ஆனால் மீன் பாருங்கள் எந்த மீனுமே உடையில. இந்தமாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மீன் கறி. நீங்கள் எப்பயுமே இதேமாரி செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் புதுசாக செய்கிற இந்த வீடியோன்றவாசி சில தவறுகள் இருக்குது ஃப்ரெண்ட், மன்னிச்சிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக பெல் பட்டன் அனுப்புங்க. நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.